லாஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ எந்த சினாரியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இஃப் எல்ஸ்லேயே வந்து லேடர் பார்த்தோம்ல, எல்ஸ் லேடருக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து ஸ்விட்ச் கேஸ் சொல்லலாம். சரியா? இப்போ அதோட ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலாக இஃப் எல்ஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் கம்பைலர் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்விட்ச்ன்ற அந்த பிளாக்கு வரும்போது இதுக்குள்ளே வந்து அதில் நம்ம இஃப் எல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், கண்டிஷன் கொடுப்பாங்க கரெக்டாக. பட் இதில் ஸ்விட்ச் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனாக பாஸ் பண்ணுவோம். எக்ஸ்பிரஷனாக ஒரு வேரியபிள் தான், அந்த வேரியபிள் இருக்க ஒரு வேல்யூ அப்படியே பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணிட்டு மல்டிபிள் கேசஸ் வந்து நம்ம கொடுப்போம். சரியா? நிறைய கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒரு நம்பர் வருது அப்படின்னா, ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வேரியபிள் பாஸ் பண்றேன், அதுல வந்து 1ன்ற வேல்யூ பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோமே, அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்விட்சுக்குள்ள மல்டிபிள் கேசஸ் வந்து நான் கொடுப்பேன். அந்த ஒவ்வொரு கேஸையும் கம்பேர் பண்ணிட்டு இப்போ இன் கேஸ் இதுல 1 இருக்கு அப்படின்னா கேஸ் 1 இருக்கா, இந்த வேல்யூ கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது ட்ரூவா கன்சிடர் பண்ணும். ட்ரூவா கன்சிடர் பண்ண உடனே அந்த கேஸ் 1ல இருக்க பிளாக்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறை என்ன பண்ணும், நான் இவ்வளோ கேஸ் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே கம்பேர் பண்ணும். எது ட்ரூவா இருக்கோ அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த எக்ஸிக்யூஷன் டோட்டலாக வந்து ஸ்விட்ச் இருக்குல்ல அதோட பிளாக் வந்து என்ன ஆகிடும், டோட்டலாக வந்து அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இன் கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்னு ஒரு பிளாக் வச்சிருப்பேன். சேம் இஃப்ல வந்து எல்ஸ் எப்படியோ ஃபால்ஸுக்கு, அதே மாதிரி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல வந்து டிஃபால்ட்னு ஒரு பிளாக் இருக்கு. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச்ன்ற கீவேர்ட் இருக்க போது ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பிரஷனாக வேறு எதுவும் இல்லை, ஒரு வேல்யூ. இந்த பிளாக்குள்ளே மல்டிபிள் கேசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ன்ற கீவேர்ட், அதை ஃபாலோ பண்ணி வேல்யூ அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பிரேக்ன்ற ஒரு கீவேர்டு கொடுப்போம். ஸோ இதோட யூஸ் நான் சொல்கிறேன். இதே மாதிரி மல்டிபிள் கேசஸ் வந்து நம்ம கொடுப்போம். சரியா? இதே மாதிரி ஒரு 2, இப்போதைக்கு ஒரு 2 கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக இந்த எதுவுமே மேட்ச் ஆகலை, எதுவுமே ட்ரூவாக இல்லை அப்படின்னா ஃபைனலாக வந்து ஃபால்ஸ் ஆகும்போது இந்த டிஃபால்ட்ன்ற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டிஃபால்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி பிரேக். இதுதான் ஸ்விட்சோட சின்டெக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சிம்பிளாக இது எந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் டிராஃபிக்கில் வந்து எனக்கு ரெட், க்ரீன் அப்புறம் எல்லோ 3 சினாரியோ இருக்கா. ஸோ 3ல் வந்து ரெட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், க்ரீன்னா வந்து போகலாம். ஓகேவா? கோன்னு சொல்கிறேன், எல்லோவாக இருந்தால் ஸ்லோ டவுன்னு சொல்கிறேன், இல்லை வெயிட்டுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இது எந்த கேஸுமே வந்து எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா அது எதுவுமே வந்து டிராஃபிக் ரூல் எதுவுமே மதிக்காமல் போயிட்டே இருக்காங்கன்னா ஃபைன் வந்து பே பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சினாரியோ வச்சுக்கலாம். சரியா? அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டிராஃபிக் லைட்டுன்னு ஒரு வேரியபிள், டிராஃபிக் லைட் இப்போதைக்கு இனிஷியல் வேல்யூ வந்து ரெட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். ரெட்டுன்னு வச்சுட்டு இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவேன், ஸ்விட்சில் வந்து அந்த மல்டிபிள் கேசஸ் கூட வந்து நான் கம்பேர் பண்ணுவேன். ஸோ ஸ்விட்ச்ன்ற கீவேர்டு அதை ஃபாலோ பண்ணி பேரன்ஸஸ் இதுக்குள்ளே அந்த எக்ஸ்பிரஷனை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். எக்ஸ்பிரஷன்றது வேறு எதுவும் இல்லை, அந்த கீவேர்டு. ஓகே, அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், அதில் அந்த வேரியபிள் நேமும் வேல்யூ இதை எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அதை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேசஸ் நான் கொடுக்குறேன். கேஸ்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு எந்த வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணுறோமோ அந்த வேல்யூ எல்லாமே நம்ம இதில் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து ரெட் கூட இப்போ இந்த பாஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் இந்த கேஸ் கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா இங்கே நினைப்பா console.logல ஸ்டாப்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு 3 கேசஸ் இருக்க போதா, ரெட்டு, எல்லோ, க்ரீன். எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ டவுன் நான் சொல்கிறேன், கோன்னு சொல்கிறேன். ஓகேவா? க்ரீன்னா கோ. ஃபைனலாக வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் கோலன் ஒரு ஸ்டேட்மெண்ட் console.logல பே ஃபைன் நான் கொடுக்குறேன். பே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய கோடு வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்னோடய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப், ஸ்லோ டவுன், கோ, பே ஃபைன் எல்லாமே வருதில்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதுக்கு மேலே இருக்கிறத நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்க்குறேன். கீழே வந்தேன் அப்படின்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப், ஸ்லோ டவுன், கோ, பே ஃபைன் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகுதில்ல. பட் இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும், இப்போ இந்த ரெட்டு கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும், இந்த டோட்டல் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிட்டு வெளியே வரணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னென்னா பிரேக்ன்ற கீவேர்டு. மெயினாக இந்த பிரேக்ன்ற கீவேர்டு எதுக்காக அப்படின்னா
ஜஸ்ட் இஃப் மாதிரி தான். இப்போ இஃப் எல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வந்துடும் இல்லையா, எல்ஸும் சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த மாதிரி சினாரியை வந்து இங்கே அச்சீவ் பண்ணுறதுக்கு பிரேக்ன்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். பிரேக்ன்ற கீவேர்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இந்த கேஸ் கூட மேட்ச் ஆகுது. அந்த கேஸில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச் ஆன உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணும், இந்த ஸ்விட்ச் பிளாக் இருக்குல்ல அதில் பிரேக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிட்டு வெளியே போயிடணும். சரியா, இப்போது ரெட்டுன்னு கொடுத்துறேன். சரி, இப்போ எல்லோன்னு நான் கொடுக்குறேன் வேல்யூவை. ரெட்டுக்கு மட்டும் நான் பிரேக் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லோ கலர் நான் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுறேன். எல்லோக்கு அப்புறம் எல்லோனா ஸ்லோ டவுன் சொல்லியிருக்கேண்ணா, அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் கோ பே ஃபைன் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிருக்குல்ல. நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கேஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அது கீழே நீங்கள் பிரேக் என்ற கீவேர்டு கொடுக்கணும். ஏன்னா அது கம்பேர் பண்ணும்போது அது மேட்ச் ஆனவுடனே அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா, எக்ஸிக்யூட் ஆனவுடனே எனக்கு என்ன ஆகணும், வெளியே போயிடணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரேக், அதே மாதிரி இங்கே பிரேக். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிரேக் கொடுக்கலாம், பிரேக் கொடுக்காமலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்கள் பிரேக் கொடுக்கலாம், அது குட் ப்ராக்டிஸ். பிரேக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்லோ டவுன் மட்டும் வருதா. அதே மாதிரி க்ரீன் சேஞ்ச் பண்ணுறேன். க்ரீன்னா கோ. சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஸ்பீட் நான் கொடுக்குறேன் ஒரு வேல்யூ, ஓவர் ஸ்பீடு. இந்த மாதிரி இன்னொரு கேஸ் கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது 3 தவிர மற்ற இருக்கிறதால டிஃபால்ட்டில் வச்சுக்கிறேன். எந்த வேலை இருந்தாலுமே ஓவர் ஸ்பீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பே ஃபைன். சரியா, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து எல்சிஃப் லேடரில் இல்லாமல் நான் இப்போ பண்ணதை வந்து நீங்கள் இஃப் எல்சிஃப்லேயே பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து ரைட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சினாரியை வச்சு ஒரு வேல்யூவை வச்சு மல்டிபிள் கேசஸ் கூட கம்பேர் பண்ணி எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விட்சில் அடுத்த எக்ஸாம்பிள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபால் த்ரூ மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபால் த்ரூ மெத்தடுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா டேன்ற ஒரு வேரியபிளில் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, டேஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு நான் மண்டேன்னு கொடுக்குறேன். ஸோ ஏன் இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வர்றது வந்து வீக் டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஒன்று அந்த 5 டேஸ்க்கு வந்து வீக் டேன்னு வரப்போகுது, அடுத்து இன்னும் 2 டேஸ்க்கு வந்து வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்விட்சில் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து நான் வாங்கி இப்போ பாஸ் பண்ணுறேன். இந்த டேவை தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ கேஸில் ஃபர்ஸ்ட் வந்து மண்டே, ஜஸ்ட் console.logல வீக் டே. ஓகேவா, இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். 3 எக்ஸாம்பிள் வந்து வெனஸ்டே, அதே மாதிரி ஃப்ரைடே. ஓகே, 3 எக்ஸாம்பிள் வீக் டேக்கு. அதே மாதிரி வீக்கெண்டுக்கு 2 எக்ஸாம்பிள், சாட்டர்டே ஒன்று, அதே மாதிரி சண்டே ஒன்று. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா மண்டே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து வீக் டேன்னு வருதா. ஸ்டில் ஏன்னா பிரேக் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் பிரேக். எல்லாத்துக்கும் பிரேக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எல்லாத்துக்கும் பிரேக் கொடுத்துட்டு இப்போது நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா மண்டேக்கும் வீக் டே தான், அதே மாதிரி வெனஸ்டே கொடுத்தாலும் வீக் டே தான், அதே மாதிரி ஃப்ரைடே கொடுத்தாலும் வீக் டே தான், சாட்டர்டே சண்டேக்கு வீக்கெண்ட் தான். இது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ இப்போ ஃபால் த்ரூ மெத்தட்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஒவ்வொரு முறையும் ஒன்றுத்துக்கும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், பிரேக் கொடுக்கணும் அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தானே. ஃபைனலாக எந்த இடத்துல நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், எங்கே எனக்கு முடியணுமோ அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிரேக் கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ண அப்படின்னா வெனஸ்டே வந்து மேட்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே போயிடும். அதே மாதிரி மண்டே கொடுக்குறேன். ஸோ மண்டே காப்பி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா திரும்ப வீக் டே தான். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 136 லைனுக்கு வரும். மண்டே மேட்ச் ஆச்சா, ஜஸ்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து ஃபாலோ ஆகும், அதுக்கு அடுத்து ஃபாலோ ஆகும். அடுத்து எங்கே ஸ்டேட்மெண்ட் வருதோ ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அந்த பிளாக்கை விட்டு வெளியே போயிடும். அதே மாதிரி தான் வீக்கெண்டுக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் சாட்டர்டே நான் கொடுக்குறேன். ரன் பண்ண அப்படின்னா வீக்கெண்ட். அதே மாதிரி சண்டே. வீக்கெண்ட். ஃபைனலாக வந்து எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்டுக்கு வந்து இட் இஸ் நாட் அ டேன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா,
இட் இஸ் நாட் அ டே. மேட்ச் ஆகாத போது இட் இஸ் நாட் அ டே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஜான் நான் கொடுக்குறேன். ஜான் கொடுத்தேன்னா அது மந்தில் தானே வரும். மந்தில் வர்றப்போ அது என்ன ஆகும், இட் இஸ் நாட் அ டேன்னு வருமா. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் யூஸ் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால் த்ரூ மெத்தட்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபால் த்ரூ மெத்தட். ஓகே, ஸோ ஸ்விட்ச் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்போனா மல்டிபிள் சினாரியோ பேஸ் பண்ணி ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் டெர்னரி ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம்.